ஹலோ, வாங்க ஒரு வடை வைப்போம். பருப்புலாம் அரைக்காமல் கடலை மாவு வச்சு ஒரு கப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கப்பு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன், 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா. இது சும்மாவே சுட்டால் கூட நல்லா ருசியாக இருக்கும். நான் சும்மா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வரட்டும்னு இது போட்டிருக்கேன். இப்போ பார்ப்போம். ஒரு கப்பு கடலை மாவு, இப்போ 1/4 கப்பு எள்ளு போட்டாச்சா. தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். இதுக்கு தேவையான பொருள் இது மட்டும்தான். நம்ம என்ன செய்கிறோம், இதை செஞ்சு திண்டு பார்க்கணும், பக்காவாக இருக்கும். 2 பேரும் செஞ்சுருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு இன்றைக்கி வீடியோவுக்கு போடுவோம் அப்படின்ற ஒரு இதில் இது பண்ணியிருக்கேன். பிணைஞ்சிக்கிடுவோம், எல்லாத்தையும் பிணைஞ்சிக்கிட்டு பார்ப்போம். வாரேன், அழகாக பிணைஞ்சி வச்சுட்டேன். எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். கடலை பருப்பை அரைச்சி வடை போடுறது நம்ம இன்றைக்கி அப்படி போடல. இது நான் 2 நேரம் செஞ்சு தின்று பார்த்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தான் நான் இன்றைக்கி வீடியோ போடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்து போட்டுட்ருக்கேன். பார்ப்போம். இதுக்கு எதுக்கும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, சும்மாவே தின்றலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன், காயட்டும், பார்ப்போம். நல்லா காயவும் அதோடு தட்டி போடுவோம். நல்லா முறுமுறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காயட்டும், தட்டி போட்டு பார்ப்போம். தட்டி போட்டு பார்ப்போம். தட்டி போட்டிருக்கேன். அது எப்படி பொரியவோ, அது எப்படி ஒரு அழகாக வருதுன்னு பார்ப்போம். அதிக உரப்பு போட கிடையாது, வேறு எதுக்குமே நான் போடலை. ஏன்னா சோம்பு போடல, கருவேப்பிலை போடல, எதுவுமே போடல. அது இப்படியே சுட்டு தின்றது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 2 போட்டு எடுக்கணும். சட்டியும் சின்ன தான் வச்சுருக்கேன். கடலை மாவடைன்னு சொல்லலாம், எள்ளு வடைன்னு சொல்லிக்கலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அது அதனால் நான் பார்த்தேன், இன்றைக்கி போடுவோம் வீடியோ அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து தான் வீடியோ போடுறோம். ஒரு பக்கம் நல்லா வெந்தோடனே இன்னொரு பக்கம் திருப்பி போடுறோம். என்ன போட்டிருக்கோம், எள்ளு போட்டிருக்கோம், வெங்காயம், பச்சை மிளகா, கடலை மாவு, உப்பு, இவ்வளோதான் போட்டிருக்கோம். வேறு எந்த பொருளுமே நான் சேர்க்கலை. இது நல்லா இதணும், சூப்பராக இருக்கும். போட்டு எல்லாத்தையும் திண்டு பார்த்துட்டு தான் வீடியோ போடுவோம்னு போடுறேன். ஏதோ அந்த மற்ற வடைகள் வெடிக்கிற மாதிரிலாம் வெடிக்காது. அப்படி இருக்கட்டும், பார்ப்போம். நல்லா வேகட்டும். நல்லா உள்ள வெந்த பிற்பாடு தான் பார்ப்போம். வெந்துருச்சு, எடுப்போம். நான் எவ்வளோ நேரம் போட்டேன் தெரியுமா, நல்லா வேகணும். அட்டகாசமாக வந்துருக்குடா. சூப்பர். இந்த வாரை தட்டி போட்டுக்குவோம். தட்டி போட்டு பார்ப்போம். தட்டி போட்டிருக்கேன், நல்லா வேகட்டும். நம்ம திருப்பி விட்டோம்னா சரியாக இருக்கும். ரெண்டு நேரம் 3 நேரம் திருப்பி விடணும், அப்போ தான் அது நல்லா வேகும்.
நல்லா வேகட்டும். இந்த எடுப்போம். தட்டி போட்டு பார்ப்போம். தட்டி போட்டிருக்கேன், நல்லா வேகட்டும். இப்போ இது இப்போ நம்ம வடை போடுறோம்ல, பருப்பு போடாதெல்லாம் அதெல்லாம் வெடிக்கும். நெருந்த இது வெடிக்காது. இது ஒன்று போல் வந்துடும். எடுத்துகிட்டு பார்ப்போம். எடுத்துகிட்டு பார்ப்போம். வேகட்டும்.